கிண்டி எல்லைப்பிடாரி அருள்வாக்கு பீடத்திலிருந்து உங்கள் சாமி அம்மா பேசுகிறேன். இப்போ நிறைய பேருக்கு கண்டிஷ்டியால் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். எப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை வரும். அவங்களுடைய தாம்பதியம் வரைக்கும் பாதிக்கப்படும். அவங்க ரெண்டு பேருக்கும் தாம்பதிய வாழ்க்கைன்றது விடுபட்டு போகும். அந்த மாதிரிலாம் கண்டிஷ்டியில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு பண வரவு வராமல் ரொம்ப முடங்கிடும், தொழில் முடங்கிடும், தொழிலில் ரொம்ப நஷ்டமாகி மனம் அழுத்தம் அதிகமாகும். அடுத்த கட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கை கால் பிரச்சனை, கை கால் முடியல, உடம்பு முடியாதது. நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இது இருக்காது. ஆனால் வீட்டில் சும்மா இருப்பாங்க, ஆனால் பார்த்தா உடம்பெல்லாம் வெளிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிஷ்டி. அந்தமாரி கண்டிஷ்டி இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்லேயே நீங்களே பண்ணி அந்த கண்டிஷ்டியை கழிக்கலாம். நம்மளால் எல்லாராலையும் முடியும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறக்குடம் தண்ணியில் கல்லுப்பு எடுத்து நம்ம தலையவே, கை கால் முடியாத இருக்கிறவங்க நம்ம தலையவே சுற்றி 3 தடவை அப்படியும் 3 தடவை இப்படியும் இடதுபுறம் வலதுபுறம் சுற்றி அந்த நிறக்குடத்தில் நைட்டில் போட்டு அப்படியே வச்சிடணும். குடத்தை மூடி அந்த தண்ணியை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. விடிய காலையில் எழுந்து அந்த தண்ணியை நம்ம செடி அந்த மாதிரி இல்லை டஸ்ட்பின் எங்கன்னா ஒரு ஓரமாக வீட்டுக்கு வாசல் வெளியே பக்கமாக தான் ஊற்றணும், வீட்டுக்குள்ளே ஊற்றக்கூடாது. வெளியில் செடிங்க அந்த மாதிரி இடத்துல ஊற்றிடலாம். அந்த மாதிரியும் கண்டிஷ்டியை கழிக்கலாம். அப்புறம் அமாவாசை தினத்தில் மதியம் வேலையில் பூசணிக்காய் சுற்றுறது, எலுமிச்சப்பழம், தேங்காய் இந்த 3ஐயும் வச்சு சுற்றி அதனுடைய படிகாரக்கல்லை நல்லா சுற்றி நம்ம வாசல்லையே உடைக்கிறது. அந்த அப்படியே செதறப்போ நம்ம கண்டிஷ்டியெல்லாம் செதறிடும். நம்ம வீட்டில் மாலை பொழுது 6 மணி அளவில் சூரியன் மேற்கு பக்கமாக இறங்குற நேரம் 6 மணி அளவில் சரியாக இருக்கும். அந்த 6 மணிக்கு மிளகாயும் எடுத்து ஒரு நம்ம கொட்டாங்குச்சி ஓடில் நல்லா வச்சு அது கூடயே கல்லுப்பு சேர்த்து அது மேலே ஒரு கற்பூரம் ஏற்றி நம்ம வீட்டெல்லாம் சுற்றி பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம், நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய மல்லிகை ஜாமான் பொருட்கள் என்றைக்கும் அது குறைவில்லாத இருக்கணும். அந்த இடம்லாம் சுற்றி அந்த 6 மணி பொழுதில் வீட்டு வாசலில் நம்ம ஏற்றி வச்சோம்னா இந்த மாதிரி நிறையா நம்ம இதுமாரி பண்ணுறதுனால கண்டிஷ்டி விலகி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை, குட்டி குட்டி பிரச்சனை தான் அது, ஆனால் அது அவங்க பெருசாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சரியாகும். வீட்டில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகும். வீட்டுக்குள்ளே பண வரவுகள் முடங்கி இருக்கிறதெல்லாம் மீண்டும் பண வரவுகள் நிறையா ஆகும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அனைத்து பேரும் வீட்டிலேயே செஞ்சு பயனடையணும். ரொம்ப நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.